தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு நம்ம டே 2 செஷன்ல என்ன பார்க்க போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் வி வில் கெட் இன் டு த டாபிக். கம்ப்யூட்டிங்னா என்ன, கிளவுட் டெஃபினேஷன் பார்த்தோம். கிளவுட்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். டிப்ளாய்மெண்ட் மாடல் என்னென்ன இருக்கு, சர்வீஸ் மாடல் என்ன இருக்குன்றத பார்த்தோம். தென் கிளவுட்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் ஜெனரிக்காவும் பார்த்தோம். தென் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் ஸ்பெசிஃபிக் டு ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ் உடைய கிளவுட் ப்ராக்டிஷனர்ல வந்து நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் எதுக்காக வந்து ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணணும், மற்ற ப்ரொவைடருக்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். ஸோ அமேசான் அஸ் அ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கட் க்ளோஸ் டு 20 years ஆஃப் பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தென் அது இல்லாமல் இனிஷியலாக வந்து வெப் பிளாட்ஃபார்மில் வந்து வெப் சர்வீசஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நோ மோர் இட் இஸ் லிமிடெட் டு வெப் சர்வீசஸ். பட் ஸ்டில் நேம் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் தான் இருக்கு. பட் தே ஆர் ஆஃபரிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ். தென் கிளவுட்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தென் கிளவுட்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கிளவுடோடைய கன்சம்ஷன் மாடல் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பட் மற்றபடி டே ஒன்னுடைய டாபிக் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த ரெக்கார்டிங். ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ல வந்து ப்ரைமரியாக வந்து 3 மேஜர் டாபிக்ஸ் இருக்க போது. கிளவுடோடைய எக்கனாமிக்ஸ், தென் ஏடபிள்யூஎஸ் உடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்கேட்டர் பண்ணி சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த டாபிக் வந்து இட் இஸ் அட் அ ஹையர் லெவல். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்குது, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் கிளவுட் ப்ராக்டிஷனருக்கு. இன்கேஸ் நீங்கள் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் லெவலோ ப்ரொஃபஷனல் லெவலோ அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா தென் அந்த டைம் வந்து உங்களுக்கு டீப் டைவா அதோடைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பட் லேட்டராக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அசோசியேட் லெவல் ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் எழுதும்போது திருப்பி இந்த வீடியோ வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ வித் தட் செட் நம்ம வி வில் கெட் இன் டு டே 2 டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் கிளவுடோடைய எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டும் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி லிமிடெட் டு ஏடபிள்யூஎஸ். ஈவன் மல்டிபிள் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு நீங்கள் போனாலும் கிட்டத்தட்ட இதே லாஜிக், இதே பர்டிகுலர் மாடல் வந்து அவங்க தராங்க. ஸோ லெட்ஸ் சே கிளவுடோடைய எக்கனாமிக்ஸ் அண்ட் கிளவுடோடைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் வந்து நம்ம இந்த டாபிக் லாஸ்ட் டைம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கல. பட் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக கிளவுடில் வந்து பே அஸ் யூ கோ மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பே அஸ் யூ கோ ப்ரைசிங் மாடல். எவ்வளோ வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து ஒரு ஒரு ப்ரொவைடருக்கும் வந்து ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். லெட்ஸே இப்போ கூகுள் ஜிசிபி பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு சேவிங்ஸும் வந்து அப்ஃப்ரண்ட்டாக அவங்களுக்கு சொல்றது இல்லை. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் வித் சஸ்டைன்ட் யூசேஜ் டிஸ்கவுண்ட் மாடல். ஸோ கஸ்டமர் வந்து எவ்வளோ நாள் வந்து சஸ்டைன்டாக யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி சஸ்டைன்ட் யூசேஜ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். வேறஸ் வந்து இங்கே நம்ம ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக லேட்டராக பார்ப்போம். ஸோ எப்படி வந்து இப்போ ஒரு சில ஒர்க் லோட் வந்து 1 இயருக்கு மேலே நம்ம ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண போகிறோம், இல்லை 3 இயர்ஸ்க்கு மேலே அதில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சஸ்டைன்ட் யூசேஜ் அதுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் போயிட்டு ரிசர்வ் பண்ணிக்கலாம் 1 இயரா இல்லை 3 இயர் அந்த மாதிரி நம்ம we can go and reserve it. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாள் ரிசர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து கம்மியாகும். 45%, 55% வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுவே சில பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க் லோட் ரன் பண்ண போறீங்க, நான் EC2 மட்டும் ரன் பண்ண போறேன், இல்லை வந்து கம்ப்யூட்டில் வந்து EC2 அண்ட் லேம்டா ஃபங்க்ஷன் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட்லாம் ரன் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பிளான் வாங்கலாம். ஸோ வெறும் கம்ப்யூட் பிளான் போகிறனாலும் போகலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக EC2 மட்டும் தான் நான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா EC2 சேவிங்ஸ் பிளான் அந்த மாதிரி சேவிங்ஸ் பிளான் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்து அப்ஃப்ரண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அது மூலயமா நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈவன் நீங்கள் அமார்டைசேஷன் ஸ்கெடியூல் இஎம்ஐ மாதிரி கூட நீங்கள் பே பண்ணிட்டு வரலாம். ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷன்ஸோ இல்லை சேவிங்ஸ் பிளானோ வாங்கிட்டு யூ கேன் டூ தட். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் பே அஸ் யூ கோ ப்ரைசிங் மாடல்ன்றது ப்ரைமரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காஸ்ட் பெனிஃபிட். தென் இதை தாண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ நாள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த பே லெஸ் வென் யூ யூஸ் மோர் அப்படின்ற லாஜிக் வந்து எல்லா கிளவுட்லுமே கொடுக்குறாங்க. பே லெஸ் வென் யூ
ரன் த சர்வீசஸ் மோர் ஆர் வென் யூ கன்சியூம் மோர். ஸோ இப்போ நீங்கள் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக அதிகமாக வந்து எல்லா ப்ரொவைடருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டெராபைட்டுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். தென் நீங்கள் 5 டெராபைட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அதோடைய ப்ரைஸிங் வந்து கம்மியாயிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலெஸ் வென் யூ கன்சியூம் மோர்ன்றதும் இருக்கு, பே லெஸ் வென் யூ ரன் ஃபார் லாங்கர் டியூரேஷன் அப்படின்ற லாஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைசிங் பிரின்சிபல்ஸ் வந்து அக்ராஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், அஷூரா இருக்கட்டும், ஈவன் ஜிசிபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் டிஸ்கவுண்ட் மாடல்ஸ் அண்ட் அப்ரண்ட்டாக நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை கெப்பாசிட்டி பேஸ்ட் பிளான் போகிறீங்க அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த பே அஸ் யூ கோ ப்ரைசிங் மாடலில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க, ஒபெக்ஸ் மாடல் ஆர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் மாடல்னு சொல்றோம். ஸோ ஆன் ப்ரெமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரெடிஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லாமே நம்ம அப்ரண்டா இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வி கேன் ஸ்டார்ட் அவர் பிசினஸ். ஸோ அந்த மாடலுக்கு பேர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்ரண்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி வில் ரியலைஸ் த பெனிஃபிட். நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வச்சு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம வி வில் கெட் பெனிஃபிட்டட். வேறஸ் கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இப்போதைக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம இப்போ கன்சியூம் பண்ணுவோம், அந்த கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மாடலில் என்ன ட்ராபேக் இருந்தது, நம்ம வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணோம், ரியல் எஸ்டேட்லேருந்து டேட்டா சென்டர்லேருந்து சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ், தென் சர்வர், ஸ்விட்சஸ், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். தென் அதுக்கேற்ற மாதிரி அங்கே அந்த பர்டிகுலர் சர்வர் ரூமோ டேட்டா சென்டரோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் இருக்கும், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ அப்ரண்ட் காஸ்ட். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் யூ டோன்ட் ஹேவ் டு பே எனி திங். ஸோ நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு பில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அதே மாதிரி நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம ரிசோர்ஸஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து கண்டெய்னர்ஸ்க்கும் இருக்கு, ஈவன் ரெகுலர் உங்களோட ஈஸி டு ஒர்க் லோட் அதுக்கெல்லாமே வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அகெயின் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸ்லையுமே நீங்கள் வந்து இந்த எலாஸ்டிக் அப்படின்ற வார்த்தை பார்ப்பீங்க. எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், எலாஸ்டிக் ஐபி, எலாஸ்டிக் லோட் பேலன்சர். ஸோ அதோடைய எலாஸ்டிசிட்டி நீங்கள் எப்போ வேணால் அட்டாச் பண்ணலாம், டிட்டாச் பண்ணலாம். ஸோ அதோடைய ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் வேணுன்றப்ப யூஸ் பண்ணலாம், தென் இல்லாட்டி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் கம்மியாகும். ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி வந்து ஜென்ரலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லையுமே வந்து இட் இஸ் டைட் டு இட். தென் கிளவுட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டியரிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டியரிங்னா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பெரிய ஸ்டோரேஜ் டிவைஸ் வாங்கிட்டு அதில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ சில பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அரேல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லாட் இருக்கும். இப்போ வந்து ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுற டேட்டா வந்து நம்ம ஹை காஸ்ட் டிவைஸ் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுவோம். தென் லோ காஸ்ட் டிஸ்கில் வந்து ரேராக யூஸ் பண்ணுற டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறோன்ற மாதிரி டியரிங் வந்து ஆன் ப்ரெமைசஸில் இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எல்லா என்டர்பிரைஸ்லையும் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுற டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது ஹார்ட் டியரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டியர் ஆர் ஹார்ட் டியர்னு சொல்லுவாங்க. தென் ரேராக ஆக்சஸ் பண்ணுற டேட்டா வந்து கோல்டு டியர் ஆர் கூல் டியர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்கைவிங் டேட்டா. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு ஏதாவது ஆடிட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் ஆர்கைவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து லோ காஸ்ட் டியர்ல ஸ்டோர் பண்றதால ரொம்ப ரொம்ப காஸ்ட் பெனிஃபிட்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் சைஸ் இருக்கு, இன்ஸ்டன்ஸ் குரூப்பிங் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சில இன்ஸ்டன்ஸ் சைஸ்லாம் வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ்லாம் போனோம்னா ரொம்ப ப்ரைஸ் சீப்பாக கிடைக்கும். இல்லை எனக்கு ஸ்பெஷலைஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன்ல நிறைய மெமரி கன்சியூம் பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் கோ அண்ட் சூஸ் த சைசிங் ஆர் டியரிங் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு மேனேஜ். தென் வந்து விசிபிலிட்டி இருக்கும், அதாவது டிரான்ஸ்பேரன்சி இருக்கும் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன வரப்போகுது, என்ன கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் ஆன் அ டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூட்டிலைசேஷனை போயிட்டு நீங்கள் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீக் அட் அ வெரி ஹை லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து கிளவுட் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம்.
எக்கானமி அப்படின்னும் போதே வந்து எல்லாரும் காஸ்ட் மட்டுமே பார்ப்பாங்க. காஸ்ட் தான் வந்து பிசினஸ் பண்றதுல வந்து பிரைமரி ஃபேக்டர். பட் ஸ்டில் இந்த காஸ்ட்டை வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு இந்த பிசினஸ்ல வந்து பெனிஃபிஷியலா நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்ல வந்து அது பெனிஃபிஷியலா மாத்திருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கு, என்னென்ன கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன யூஸ் கேசஸ் நிறைய இருக்கு. இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் யூஸ் கேசஸ் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸோட போர்ட்டல்ல பார்க்க முடியும். ஸோ அதில் சில செலக்டிவான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து நம்ம அக்வசிஷன் பண்ணணும்னு சொன்னேன். தென் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். தென் மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. அதோடைய சப்போர்ட் காஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் கம்பெனியோடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் குள்ள தான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இப்போ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து எப்படி பப்ளிக் கிளவுட் வரும்போது கம்மியாகுது அப்படின்னா, நம்ம இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம பப்ளிக் கிளவுட்ல பண்றது இல்ல. அப்ஃப்ரண்ட்டா போயிட்டு நம்ம எதுவும் ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றதோ, இல்ல சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றதோ கிடையாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒர்க் லோட் மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடட் லைசன்சஸே இருக்கு. இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல டேட்டா பேஸஸா இருக்கலாம். ஸோ அவங்களே வந்து லைசன்சஸ் குடுக்குறாங்க. அந்த லைசன்சஸ நீங்க டைரக்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். தனியா போயிட்டு ப்ரொக்யூர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தென் மேனேஜ்மென்ட், மெயின்டனன்ஸ் இந்த ஏஎம்சி இது எதுவுமே வந்து நம்ம as a கஸ்டமர் பண்ண தேவையில்ல. இந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அமேசான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் டீம் வந்து மெயின்டைன் பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க. தென் அந்த கனெக்டிவிட்டிக்கு வந்து தனியா நம்ம எதுவும் போயிட்டு டெலிகாம் ப்ரொவைடர்ட்ட வந்து எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு நெட்வொர்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் ரீஜனா இருக்கட்டும், பிட்வீன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், ஆல்ரெடி தே ஹேவ் கம்யூனிகேஷன் மீடியம். ஸோ அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டாவை வந்து ரெப்ளிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டேட்டா சென்ட் பண்றது எல்லாமே ஸோ நம்ம லெவரேஜ் பண்ணிக்கலாம். தனியா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஆன் ப்ரெமைசஸ்ல நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டரை வந்து ஏடபிள்யூஎஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹைபிரிட் நெட்வொர்க்கிங் பத்திலாம் நம்ம டீடைல்டா அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடபிள்யூஎஸ்க்கு நம்ம மைக்ரேட் ஆகிறதால இந்த டவுன் டைம் கம்மியாகிறதா இருக்கட்டும், இல்ல வந்து எண்ட் யூசரோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாகிறது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்ல வந்து ஒரு பெரிய ரிடக்ஷன். ஜென்ரலா வந்து டு ஸ்டார்ட் வித் இனிஷியலா வந்து நம்ம ஒரு ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரை கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா டைரக்ட் சேவிங்ஸே வந்து கிட்டத்தட்ட 50 to 60% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அங்க ரெடியூஸ் ஆகும். பட் இது வந்து இதுல நிறைய கேச்சஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்னன்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிசிஓன்றது வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல ரன் பண்றதுக்கும் ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல ஏடபிள்யூஎஸ் உடைய பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். சேம் அப்ளிகேஷனை நீங்களா உங்களுடைய டேட்டா சென்டர்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் வரும், தென் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றதால என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றது தான் இங்க பார்க்குறோம். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து நெறைய டிஃபரெண்ட் ரிடக்ஷன்ஸ வந்து பார்த்துருக்கிறாங்க. ஸோ அதில வந்து இப்ப ஜெனரல் எலக்ட்ரிக் உடைய யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 50% கம்மியா இருக்கு. வென் தே மைக்ரேட்டட் டூ ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து அமேசானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸா உங்களுக்கு கிடைச்சிருது. தென் அதே மாதிரி கஸ்டமருக்கு எதிர்பார்க்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு கிடைக்குது. வி டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் எனி பர்ச்சேஸ் ஆர்டரோ, இல்ல வந்து டெலிவரி டைமோ, இல்ல வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ரெடிமேடா வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு புது சர்வர் வேணும், அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ரெடிமேடா உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஹார்ட்வேர் ரெஃப்ரெஷ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல. கிளவுடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெகுலரா எவ்ரி 5 இயர்ஸ் ஆர் எவ்ரி 8 இயர்ஸ் வந்து அந்த ஹார்ட்வேரை வந்து ரினியூ பண்றாங்க, ரெஃப்ரெஷ் பண்றாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கிளவுட் மைக்ரேட் பண்றதால நிறைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க அந்த நான் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா யூனியன் மெடிக்கல் ஹெல்த் கேர்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து அவங்களுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கம்மியா இருக்கு வென் தி மைக்ரேட்டட் டு கிளவுட். ஸோ இதுல என்ன கேட்ச் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா வி ஆர் ரீஹோஸ்டிங் இட். ஸோ அதுதான் பேசிக் அப்ரோச்சா எடுத்துப்போம். ஸோ பேசிக்கா வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு ஹோஸ்ட் இருக்கு. ஹோஸ்ட்னா என்னன்னா ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அஸ்
கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் மாடலுக்கு போறோம். இப்ப இந்த ஹோஸ்ட்ட வந்து வி ஆர் அலோவிங் புரொவைடர் டு மேனேஜ். அமேசான் வந்து மேனேஜ் பண்ண சொல்றோம். இப்ப மேனேஜ் பண்ண சொல்றதால உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் காஸ்ட், அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் மேனேஜ்மென்ட், மெயின்டனன்ஸ், அந்த சப்சிக்வெண்ட் அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ ஃபிக்ஸ் பண்றது, அதுல வர ஃபெயிலியர்ஸ வந்து அட்டெண்ட் பண்றது, அந்த காஸ்ட் எல்லாமே வந்து அஸ் எ சர்வீஸா வந்து நமக்கு ஷேர்ட் காஸ்ட்டா வந்துருது. பட் ஆனா, இப்ப நம்ம இந்த ஹார்ட்வேர் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இப்ப நம்ம டேட்டா சென்டர்ல அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு பதிலா அமேசான் ப்ரொவைட் பண்ற ஹார்ட்வேர்ல நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு ஸ்டில் அதுக்கு ஒரு வர்ச்சுவல் மெஷின் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். விஎம் அப்படின்னும் போது இங்க ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வர்ச்சுவல் மெஷினை, வர்ச்சுவல் சர்வர் வந்து இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணும். தென் அப்ளிகேஷன், மிடில் வேர், டேட்டா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டில் கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இப்போ ஒரு வர்ச்சுவல் மெஷின் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு பேட்சிங் பண்ணணும், பேக்கப் எடுத்து வைக்கணும், மானிட்டரிங் பண்ணணும், அலர்ட்டிங் மெக்கானிசம் செட் பண்ணணும். இந்த விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆஸ் எ கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரீஹோஸ்டிங் பண்றதால பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அது ஹைலி பெனிஃபிஷியலா தெரியும். பட் ஓவர் த பீரியட் வந்து ரெக்கரிங் காஸ்ட் வர வர வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமினிஷிங் விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரீஹோஸ்டிங் பண்ணிட்டோம். பட் ஓவர் த பீரியட் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நினைச்சிருந்தோம்னா இந்த 5 வருஷத்துல ரினியூ பண்ண வேண்டிய ஹார்ட்வேர் வந்து 8 வருஷத்துல ரினியூ பண்ணலாம். மேபி இன் கேஸ் அந்த ஹார்ட்வேர் நல்லா போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ சேம் நம்மளும் அந்த மாதிரி தான் யோசிப்போம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கார் யூஸ் பண்றோம், இல்லை ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும். பட் அந்த லைஃப் டைம் தாண்டி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வில் கண்டினியூ டு யூஸ் இட். அந்த மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல வந்து சில டைம் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து ஒரு 8 இயர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது தென் கிளவுட் வந்து கிட்டத்தட்ட மோரலெஸ் சேமா இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவா கூட இருக்கலாம். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா as a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து ரீஹோஸ்டிங் பண்றதோட நிறுத்திடக்கூடாது. இன்கேஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை வந்து நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்ண முடியும், இல்ல வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸா போக முடியும் அப்படின்னா தென் அதை நம்ம டார்கெட் பண்ணணும். அது பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டில் நமக்கு ரிமோட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும். இந்த ஓஎஸ் மேனேஜ் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணணும், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது பேக்கப் எடுத்து வைக்கணும், என்கிரிப்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஓவர் ஹெட் இருக்கு. இதை நீங்க சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸா போறீங்க, இல்ல பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸா போறீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய காஸ்ட் ரியலைசேஷன் வர ஆரம்பிக்கும். அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது கண்டிப்பா இனிஷியலா கம்மியாகும். பட் ஓவர் த பீரியட் வந்து நீங்க ஜஸ்ட் ரீஹோஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தென் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாகிறது வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. வி ஷுட் டார்கெட் டு எய்தர் ரீபிளாட்ஃபார்ம் இட் ஆர் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்க்கு மைக்ரேட் பண்றது நம்ம வி ஹேவ் டு டார்கெட் இட். எய்தர் கண்டெய்னர் அஸ் சர்வீஸா போகலாம், இல்ல ரெடிமேடா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு நம்ம அப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா அப்படின்னா தென் அதை கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். இது ஒரு ஒன் ஆஃப் தி யூஸ் கேஸ். செகண்ட் யூஸ் கேஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஜென்ரலா வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சர்வர் கேட்குறாங்க, இல்லை ஒரு சர்வர் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. வி ஹாவ் டு வெரிஃபை வெதர் அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல வந்து அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். பிசிக்கல் சர்வர்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை ரேக் அண்ட் ஸ்டாக்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை லைவா கொண்டு வர முடியும். வேற வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தென் எந்த ஹார்ட்வேர்ல அதை ரன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். வேற இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ல போயிட்டு உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும்னா நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் உடனே கிரியேட் பண்ணிக்கலாம். S3 பக்கெட் வேணும்னா அது என்ன ஸ்டோரேஜ் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வேற ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ப்ரொசீஜரே வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெல் ECS ஹார்ட்வேர்ல, ECSனா எலாஸ்டிக் அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்றேன். அந்த ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல போயிட்டு ஒரு பர்டிகுலர் ரன் அலோகேட் பண்ணணும், இல்ல ஒரு டேட்டா ஸ்பேஸ் ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுக்கு அப்ரூவல்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் அங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து பண்ண முடியும். கிளவுட்லயுமே நிறைய வந்து கார்ட் ரயில்ஸ் இருக்கும். பட் ஆனா வந்து ஈஸியா வந்து நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்து நமக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து குயிக்கா ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சி வந்து எவ்ரி சிங்கிள் டாஸ்க் வந்து நம்ம பண்றது வந்து ரொம்ப குயிக்கா பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஸ்டாஃபோட ப்ரொடக்டிவிட்டியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இவங்க சேஜ்ன்ற கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா they have saved 500 hours per server of server configuration time சொல்றாங்க. ஓவர் த பீரியட் வந்து அந்த மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது இதுல தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் ஏரியா வந்து இப்போ ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து
நாட் ஒன்லி இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஜென்ரலா ஆஸ் ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லும்போது ஆர்கனைசேஷன்ல எப்படி அதை இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா ஜென்ரல் ஆட்டோமேஷன். எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா ரொட்டீனா பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து மேனுவல் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது தான் அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஆட்டோமேஷன் தான் வந்து இது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல ப்ரொவிஷனிங் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல சேஞ்ச் ரெக்வஸ்டா இருக்கட்டும், அந்த எஃபிஷியன்சிஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஆட்டோமேஷன் மூலயமா தான் கொண்டு வரலாம். ஸோ ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு இங்க மீன் பண்றது வந்து இன்டைரக்ட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆட்டோமேஷன், அந்த மெயின்டெனன்ஸ் எஃபிஷியன்சி, நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்றோம், இல்ல எந்தெந்த தேவையில்லாத டாஸ்க்லாம் வந்து எலிமினேட் பண்றோம். ஸோ அதே மாதிரி நாட் ஒன்லி ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் யோசிக்காதீங்க, டெவாப்ஸ் பத்தியும் இதுல வருது ஆக்சுவலா. ஸோ இப்போ சில ஆர்கனைசேஷன்ல வந்து மேனுவலா நம்ம போயிட்டு ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அகைன் அதுலயுமே நிறைய டைம் கன்சம்ஷன் இருக்கும். இதுவே ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடா டிப்ளாய் பண்றோம், இல்ல வந்து டெவாப்ஸ் பைப்லைன் வழியா கண்டினியூஸா அப்ளிகேஷனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ரோல் அவுட் பண்றோம் அப்படின்னா இது கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து அதுக்கான நேட்டிவ் டூல்ஸே கொடுத்துட்றாங்க. இப்போ AWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தனித்தனியா போயிட்டு டூல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டி கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் டெராஃபார்மோ, ஜெங்கின்ஸோ, இல்ல சோனார் கியூபோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டூல்ஸ் வந்து தேவைப்படும் மல்டி கிளவுட் ஆர் ஹைபிரிட் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல. பட் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் நான் ரன் பண்ண போறேன், AWSல மட்டும் தான் ரன் பண்ண போறேன், அஷூர்ல மட்டும் தான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களே நேட்டிவா வந்து ஃப்ரேம் ஒர்க் அண்ட் டூல்ஸ் தராங்க. அஷூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷூர் டெவாப்ஸ்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் செட் ஆஃப் பேக்கேஜஸ் கொடுத்துறாங்க. AWSலயும் AWS டெவாப்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த கோட் கமிட்ல ஆரம்பிச்சு கோட் பைப்லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டூல் செட்ஸ் வந்து அவங்க நேட்டிவாவே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டி வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொடுத்துருக்கேன். பட் ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட், டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எந்த ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ ஸோ அப்பதான் வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்க வந்து ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப 3 முக்கியமான விஷயங்கள் வந்து ஆப்பரேஷனல் எக்ஸலன்ஸ்ல வந்து இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளைன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளைன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த அவைலபிலிட்டியை வந்து எப்படி இங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீடியான்ற கஸ்டமர் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன், மல்டிபிள் ரீஜன்ல ரன் பண்ணி அவங்களுக்கு வந்து பிசினஸ் கான்டினியூட்டி கிடைச்சிருக்கு, டிசாஸ்டர் ரெக்கவரி கிடைச்சிருக்கு. இது ஆன் பிரமைசஸ்ல வந்து நமக்கு மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸோ இல்ல மல்டிபிள் ரீஜனோ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா டபுள் த காஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டபுள் த காஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு 2 டேட்டா சென்டரோ 2 லொகேஷன்ல வந்து நமக்கு என்விரான்மெண்ட்டாக கிடைக்கும். அதுக்கு மேல நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் அவங்க பை டிஃபால்ட்டாவே வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் வந்து ஒரு ரீஜன்லையும் கொடுக்குறாங்க. ஈவன் ஒரு சில ரீஜன்ஸ்லாம் வந்து மோர் தென் 6 டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல. ஸோ ஹை அவைலபிலிட்டின்றது வந்து நீங்க கஸ்டமருடைய கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன், மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வந்து அவைலபிலிட்டி அப் டைம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த அப் டைம் அவைலபிலிட்டியை ரீச் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து AWS இருக்கட்டும் மற்ற கிளவுட்லயுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பிளான்ட் அவுட்டேஜஸ் வரலாம், இல்ல வந்து அன்பிளான்ட் டிசாஸ்டர்ஸ் நடக்கலாம், மேபி இட் மைட் பி நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து எல்லா காம்பனண்ட்டுமே ஐடி காம்பனன்ட்ஸ் வில் ஃபெயில். ஓகே, ஸோ நம்ம டிசைன் ஃபார் ஃபெயிலியர்ன்றது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல எப்பயுமே இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வர் ஃபெயில் ஆனா என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து ஏதாவது ஒரு கரப்ஷன் ஆகுது, இல்ல வந்து ஒரு வைரஸ் அட்டாக் நடக்குது, ஒரு மால்வேர் அட்டாக் நடக்குது அப்படின்னா எப்படி வந்து அந்த அன்பிளான்ட் அவுட்டேஜஸ்ல இருந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து கண்டினியூஸா கஸ்டமருக்கு வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் அவைலபிளாக கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே ஆப்ரேஷனல் ரெசிலியன்ஸ் அப்படின்றது பிரைமரியா எப்படி வந்து நம்மளுடைய எல்லா காம்பனன்ட்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பேக்எண்ட்ல கம்ப்யூட்டர் இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், நெட்ஒர்க் இருக்கும். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து ஹை அவைலபிலிட்டியை வந்து நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அதுதான் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பிளன்ஸ்ல ரெசிலியன்ஸ்ல வந்து நம்ம அவைலபிலிட்டியை பத்தி பார்க்குறோம். AWS பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இஸ் தேர் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைலிங்லாம் கான்செப்ட் இருக்கு. அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னா என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ஆப்ரேஷனல் ரெசிலியன்ஸ் அப்படின்னும் போது இங்க மெயினா நம்ம பேசுறது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன், அப் டைம் ஆஃப் த சிஸ்டம், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடருக்கும் கஸ்டமருக்கும் வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷனலா என்னுடைய சிஸ்டம் எவ்வளவு நேரம் அவைலபிளா இருக்கணும், எல்லா சிஸ்டம்க்கும் ஒரே
ஒரே மாதிரியான அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்காது. ஸோ ஒரு சில முக்கியமான சிஸ்டம்க்கு வந்து 99.5 அவைலபிலிட்டி கேட்பாங்க. இல்ல ஒரு சில சிஸ்டம்க்கு வந்து 99.0 இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷனுடைய ரெவென்யூ எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரிட்டிகாலிட்டி மாறும். ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ அந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆப்ரேஷனலா வந்து என்விரான்மெண்ட்டை ரன் பண்றாங்க. ஸோ ஹை அவைலபிலிட்டில எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இது ஜென்ரலா எல்லா கஸ்டமருமே ஃபாலோ பண்றது தான். ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா தே வில் யூட்டிலைஸ் த மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல மல்டிபிள் ரீஜன். அங்க அவைலபிலிட்டி ஜோன்ன்றது டேட்டா சென்டர் தான். ஒரு பிசிக்கலா வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ல நம்மளுடைய அப்ளிகேஷனை ரிட்டன்டன்சி கிரியேட் பண்றது. ஸோ இங்க ஒரு காப்பி ரன் ஆகும், இன்னொரு டேட்டா சென்டர்ல இன்னொரு பேரல் காப்பி ரன் ஆகும். ஸோ அப்போ ஆக்டிவா இருக்கும்போது இந்த டேட்டா சென்டர் டவுன் ஆனாலுமே இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து நமக்கு சர்வீசஸ் வந்து கண்டினியூஸா ஆக்சசபிளா இருந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் அஜிலிட்டி. ஸோ இது மெயினா வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான் சொல்றாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு புதுசா ஃபீச்சர் வருது அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு எவ்வளவு குயிக்கா நம்ம போயிட்டு அந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றோம். டைம் டு மார்க்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டைம் டு மார்க்கெட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து டெவலப் பண்றாங்க, இல்லை ஒரு புது அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை கொண்டு போயிட்டு ஒரு எண்ட் யூசருக்கு சேர்க்கிற டைம் தான் டைம் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து குயிக்காக போயிட்டு நம்ம அப்ளிகேஷனுடைய ஃபீச்சர்ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸோ வந்து கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்ல வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிட்டர் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை லான்ச் பண்ணிடுறாங்க, அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷேர் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு குயிக்காக நம்ம அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளிகேஷனோட ஃபீச்சரை வந்து எரர் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கிறோமோ தென் பிஸ்னஸ்ல வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதுதான் இங்க பிசினஸ் அஜிலிட்டி அப்படின்னு சொல்றோம். பிசினஸ்ல எப்படி நம்ம எந்த அளவுக்கு குயிக்கா வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது தான் சொல்றாங்க. சி இது வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் டெவாப்ஸ் ஒரு அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவா மட்டும் யோசிக்காதீங்க. ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்ல வந்து நம்ம அப்ளிகேஷனுடைய யூசேஜ் அதிகப்படுத்த முடியும். தென் வந்து ஒரு அக்வசிஷன் பண்றோம் அப்படின்னா அந்த அக்வசிஷன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பிசினஸ்ல வந்து பெனிஃபிட்ஸ் வருமா. ஸோ அந்த மாதிரியும் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் யோசிக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டெவாப்ஸ்ல அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கிடையாது. இப்போ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எவால்வ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்டா ஒரு ஹார்ட்வேர் ஜென்ரேஷன்ல ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஹார்ட்வேர்ல வந்து நீங்க மைக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ப்ராசஸர் ஆப்ஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டெல் இருக்கும், ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் கிராவிடான் ப்ராசஸர் இருக்கும், ஏஎம்டி ப்ராசஸர் இருக்கும். எல்லா அப்ளிகேஷனும் நீங்க இன்டெல்ல தான் ரன் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. கஸ்டமரோட அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியை சூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போயிட்டு ப்ராப்பரா சூஸ் பண்ண தெரியணும். அதுதான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட வேலை. பட் சிஸ்ஆப்ஸ் அட்மின் வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் டெவாப்ஸ் என்விரான்மெண்ட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, அந்த ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ல வந்து ஹை அவைலபிலிட்டி செக்யூரிட்டி என்விரான்மெண்ட் வந்து ப்ராப்பரா பேட்ச் பண்றது, வல்னரபிலிட்டி இல்லாம பார்த்துக்கிறது, தென் பேக்கப் வந்து ப்ராப்பரா ரன் ஆகுதா, அந்த பேக்கப் சக்சஸ் ரேட்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஆர் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்றது சிஸ்ஆப்ஸ் உடைய வேலையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து காம்போ கோர்ஸ்ல வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் தெரிஞ்சுக்கிறோம். பட் இன் கேஸ் ஏதாவது இதுல ஒரு சில விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே எல்லாத்தையும் நம்ம இன்டேக் பண்ணிக்க முடியாது. ஸோ ஓவர் த பீரியட் வந்து 2-3 டைம் பாருங்க, டைம் கிடைக்கும் போது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ஏடபிள்யூஎஸ் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால தேவ் காட் அ லாட் ஆஃப் அஜிலிட்டி பெனிஃபிட்ஸ், லாட் ஆஃப் அந்த டைம் டு மார்க்கெட் வந்து ரொம்பவே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அதே மாதிரி வந்து நாட் ஓன்லி ஒன் ஆஸ்பெக்ட், ஈவன் வந்து யூனிலிவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆல்சோ ரெடியூஸ் தே ஹேட் 30% டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு கம்மியாச்சு. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து இது ஒரு லேட்டஸ்டா ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து வெல் ஆர்கிடெக்டட் ப்ராக்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஏடபிள்யூஎஸ்ல மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்க அஜூரோ இல்ல ஜிசிபியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஸ்டைனபிலிட்டின்றது அவங்களும் வந்து தே ஆர் கீப்பிங் இன் மைண்ட். ஸோ அவங்க கோ கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்ட் இம்பாக்டை வந்து எப்படி மினிமைஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இப்போ அஸ் அ கஸ்டமர் வந்து பவர் கன்சம்ஷனை கம்மி பண்றோம், இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம ரன் பண்றோம் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அது பேக் எண்ட்ல வந்து இட் இஸ் கிரியேட்டிங்
நெட்வொர்க் ஸ்லைட்டாக ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தது. ஸ்க்ரீன் இப்போ விசிபிளாக இருக்குங்களா? ஓகே. ஸோ எப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு? ஆக்சுவலாக சஸ்டைனபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? இல்லை சஸ்டைனபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் டிஸ்கனெக்ட் ஆச்சுங்களா? சஸ்டைனபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேங்க. ஓகே. ஷூர், ஷூர். ஓகே தென் ஃபைன். தென் ஏதாவது இன்கேஸ் கட் ஆகுது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கே கால் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ தட் ஐல் கெட் டு நோ. எனக்கு இங்க வந்து இண்டிகேஷன் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. ஓகே. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்விரான்மென்டல் இம்பாக்ட் வந்து கம்மி பண்றது. இப்போ எல்லாருமே வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கோ கிரீன் அப்படின்ற பிராக்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரியான ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எங்க கம்மி பண்ணலாம், பவர் கன்சம்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த எஃபிஷியன்சி வந்து கொண்டு வராங்க. ஸோ ஈவன் வந்து ஏடபிள்யூஎஸ் அஸ் ஆர்கனைசேஷன் அவங்க வெல் ஆர்கிடெக்டட் பில்லர்ல வந்து சஸ்டைனபிலிட்டி பில்லரையும் வந்து ஒரு ஆஸ்பெக்டா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பவர் கன்சம்ஷனை கம்மி பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் ஒன் பேங்கிங் கஸ்டமர் அவங்க வந்து தே ஹேவ் ரெடியூஸ்ட் 10 மெகாவாட்ஸ் கன்சம்ஷன் வந்து பர் இயர் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் அவுட்கம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் அஜிலிட்டி மெட்ரிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளவுட் எக்கானமிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், பெட்டர் ஆயிருக்கோம் அப்படின்னும் போது நீங்க இந்த 5 ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எந்த மாதிரி வந்து முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கரண்டா வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான பெனிஃபிஷியல் ஆர் பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த 5 விதத்துல தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலக்ட்ரிக் அவங்களுடைய கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் அவங்க என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இருந்தது, எப்போ மைக்ரேட் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பார்த்துருக்கு இங்கே வந்து அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்ட் பெனிஃபிட் இருந்தது அப்படின்றது இங்கே பார்த்தோம். 50% வந்து காஸ்ட் ரிடக்ஷன் இருக்கு. இவ்வளோ பர்டிகுலர் செட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் தே ஹவ் ரியலைஸ் தட் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிளவுட் மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அஸ் அன் ஆர்கிடெக்ட் வந்து மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆன் பிரேம்ல எவ்வளோ இருந்தது, இப்போ கிளவுட்ல வந்து மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் இருந்தது. இது நீங்க தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்க ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஃபினாப்ஸ்னே தனி ப்ராக்டிஸ் இருக்கும், இல்லை வந்து அக்கௌண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் ஃபினான்ஸ் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஆல்சோ ஹேவ் சம் பீப்புள் எஸ்எம்இஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. மந்த் ஆன் மந்த் தே வில் வெரிஃபை இட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ முன்னாடி வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து புது ஃபீச்சரை வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இப்போ கரண்ட்டாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். தென் அதே மாதிரி டவுன் டைம் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு, சிஸ்டமோடைய அப் டைமும் வந்து மெஷர் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ். ஏன்னா ஒரு எஸ்எல்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட அப் டைமை வந்து மெஷர் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் நான் ஏன் வந்து சர்வரோட அப் டைம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஜென்ரலா அப் டைம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வெப் சர்வர் இருக்கும், பேக் எண்ட்ல வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து 3 சர்வர் ஒரு லோட் பேலன்சர் வச்சிருந்தாலுமே பேக் எண்ட்ல வந்து ஒரே ஒரு டேட்டா பேஸ் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். அந்த டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுலயுமே நீங்க வந்து எல்லா லேயர்லயுமே வந்து ஹை அவைலபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் சிஸ்டமோடைய அவைலபிலிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, தென் அந்த பர்டிகுலர் என்னென்ன லேயர்ஸ் இருக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தோடைய குமுலேட்டிவ் விஷயத்தை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணாதான் நமக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் சிஸ்டமோடைய அவைலபிலிட்டி எவ்வளோ கொடுக்க முடியும் என்னன்ட்டு. ஸோ டைம் டு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மி ஆகுது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து எண்ட் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து மேபி 1 வீக் ஆயிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்லேயே கொண்டு போய் சேர்க்கலாம். சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ரம் கால் இருக்கும், டெய்லி அஜைல் பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எவ்ரி 2 டேஸ் ஆர் எவ்ரி 3 டேஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சரை ஒரு நியூ அப்டேட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேபி 1 வீக் ஆயிருக்கலாம், 2 வீக்ஸ் ஆயிருக்கலாம், மேபி மந்த் கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த டைம் டு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்றோம், எவ்வளவு குயிக்கா போயிட்டு அந்த ஃபீச்சரை மெயின் அப்ளிகேஷன்ல வந்து இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல டைம் டு மார்க்கெட் அது வந்து கம்மி ஆகணும். அந்த டைம் டு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு குயிக்கா கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, as a பிகினர் டு கிளவுட் எப்படிலாம் வந்து கஸ்டமருக்கு வந்து கிளவுடுக்கு போறதால பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டைட் டு காஸ்ட், இட்ஸ் டைட் டு காஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன்ல எஃபிஷியன்சி கொண்டு வரோம் அப்படின்னா அட் த எண்ட் இட் இஸ் கோயிங் டு பிரிங் அஸ் மோர்
என்ன சொல்றது காஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு பக்கம் காஸ்ட் பெனிஃபிட் அதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்போ நம்ம மேனுவலா கொண்டு போய் பண்றோம் அப்படின்னா அதுல ஹியூமன் எரர்ஸ் வரும், அதுல ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூஸ் வரும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். வேற இதுவே நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடா ஒரு டெம்ப்ளேட்டடா ஒரு ஸ்கிரிப்டடா பண்றோம் அப்படின்னா தென் அது வந்து நம்ம ரெப்பிட்டேட்டிவா நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியும். அது வந்து எரர் ப்ரோனாவும் நம்ம வந்து வி கேன் ஹேண்டில் இட். ஸோ அதுதான் வந்து இங்க மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து இங்க ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலா நம்ம கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து அமேசான் போயிட்டு ஒரு 41 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து தே டிட் அ இன்டர்வியூ த்ரூ ஐடிசின்ற ஒரு நியூட்ரல் ப்ரொவைடர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருது, எந்தெந்த ஏரியால எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கு அப்படின்றது வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டைம் வந்து பார்த்தோம்னா அன்பிளான் டவுன் டைம் வந்து 69% கம்மியா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து புதுசா நம்ம ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்றது இல்லை கம்ப்யூட் ப்ரொவிஷன் பண்றதெல்லாம் 78% ஃபாஸ்டரா வந்து நம்மளால ப்ரொவிஷன் பண்ண முடியுது. ஸோ அது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. அந்த லிங்க் நான் சாட்ல கொடுக்குறேன். நீங்க அதை வந்து டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கும் தனித்தனியா வந்து யூஸ் கேசஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கலுக்கு தனியா இருக்கும், ஃபினான்ஸ்க்கு, பேங்கிங்க்கு, மேனுஃபேக்சரிங்க்கு, ஆட்டோமொபைலுக்கு இந்த மாதிரி தனித்தனியா நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கும். ஏன் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் கஸ்டமர்ல போய் ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். லைக் லெட்ஸ் சே ஃபோக்ஸ் வேகன்லயோ இல்ல வந்து ஆடிலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய அப்ளிகேஷனோ அவங்களுடைய காம்படிட்டரோட அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நிசானோ இல்லை வந்து ஃபோர்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க எப்படி ரன் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்க கம்பேர் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டுக்கு இவங்க இதை இப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதே தான் நீங்க அப்ரோச் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஸ் கேஸ்ல இருந்து ஒரு எப்படி நீங்க சொல்யூஷன் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஸ் கேசஸ் லிங்க் நான் கொடுக்குறேன். அதுல ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது அதை உங்களுக்கு எது மோர் ரெலவெண்டா தெரியுதோ அதை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்றோம். இதுதான் நம்ம கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி எவ்வளோக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம அமேசானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ரொவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ரியலைஸ் பண்ண முடியும். அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் தராங்க, தென் நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல வந்து ப்ரைசிங் மாறும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா லொகேஷன்லயும் ஒரே ப்ரைசிங் வராது. ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரிலையும் கரன்சி வேற, அங்க இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய சேலரி வேற, அங்க இருக்கிற ஹார்ட்வேருடைய காஸ்ட் வேற. ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், டேட்டா சென்டர் காஸ்ட், ரியல் எஸ்டேட் காஸ்ட், இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லா லொகேஷன்லயும் ஒரே மாதிரியான பிரைசிங் வந்து வரதில்லை. ஸோ எந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணா காஸ்ட் பெனிஃபிஷியலா ரன் பண்ண முடியும். ஸோ இது செலெக்ஷன் கிரைட்டீரியாலாம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எப்படி எப்படிலாம் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம இந்த ஜியோகிராஃபிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல்ஸ். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நமக்கு கெப்பாசிட்டியை வந்து கெஸ் பண்ணி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு நம்ம யோசிப்போம் மேபி 200 யூசர்ஸ் வருவாங்க நம்ம அப்ளிகேஷனுக்கு அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து 50 யூசர்ஸாவே முடிஞ்சிடலாம், இல்லை 500 யூசர்ஸ் கூட வரலாம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ அங்கே வந்து கெப்பாசிட்டியில தான் நம்ம பிஸ்னஸே ரன் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து அசம்ஷன்ஸ் ஆர் வி வில் கோ வித் ப்ரெடிக்ஷன்ஸ். வேறஸ் கிளவுடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு வந்து 50 யூசர்ஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ணா போதும், அதுக்கு தேவையான ஹார்ட்வேரை ப்ரொவிஷன் பண்ணா போதும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அதிகமாகறாங்க, இல்ல நெக்ஸ்ட் இயர்ல வந்து டபுள் த டைம் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா தென் அந்த டைம்ல வந்து வி கேன் இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி. அந்த ஸ்கேல் அப் ஆர் ஸ்கேல் அவுட் வந்து நமக்கு வேணுன்ற டைம்ல அதை பண்ணிக்கலாம். தென் வேணான்றப்ப வந்து நம்ம வி கேன் ரெடியூஸ் த கெப்பாசிட்டி. ஸோ சில அப்ளிகேஷன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வீக் டேஸ்ல வந்து 4 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கும், வீக்கெண்ட்ல வந்து 2 சர்வர் மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல வந்து அதிகமான கெப்பாசிட்டி கொடுப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சிபியூ, மெமரி, கிராஃபிக்ஸ்லாம் சொல்றேன். ஸோ நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல வந்து அதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, ஸ்கேல் இன் பண்ணிடுவாங்க, ஆர் ஸ்கேல் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ தட் வே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேலபிலிட்டியால அப்ளிகேஷனோடைய பிஹேவியர், அப்ளிகேஷனோட பேட்டர்ன், அப்ளிகேஷன் எந்த மாதிரி ட்ரெண்ட்ல யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரேக்கிங், ஸ்டாக்கிங், பவரிங், சர்வர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. ஏன்னா அமேசான் டீம் வந்து டேட்டா சென்டரை வந்து பிசிக்கலா மெயின்டைன் பண்றதால நமக்கு
ஆஸ் அ சர்வீஸாக கிடைச்சிச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸாக கிடைக்கிறதால வி டோன்ட் ஹேவ் டு டூ த ஹெவி லிஃப்டிங் ஆஃப் அந்த ஸ்டாக்கிங்கோ ரேக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறது, சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஃபர்மர் அப்கிரேட் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ கிளவுட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 விதமான ஆஸ்பெக்ட்ஸை வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை தாண்டியும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை நம்ம ஓவர் த பீரியட் வந்து ஒரு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி அதை காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கொண்டு வரோம், பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி கொண்டு வரோம், அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா கிளவுட் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டாபிக்ல? ஸோ ஒரு கஸ்டமருடைய ஐயா கிளவுட் ஆஹ் ஆப்டிமைஸ் ஆகுது அப்படின்றது அந்த ஃப்ரேம் ஒர்க், கிளவுட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது சொல்லுங்க ஆஹ் மகேஷ். ஸ்டான் சொல்லுங்க மகேஷ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இப்போ டிஆர்ஏ நம்ம பண்ண தேவை இல்லைங்களா? ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் ரன் ஆகுது. அப்போ வந்துட்டு டிஆர்ஏ அன்னெசரி டாஸ்க் தானே ஆல்ரெடி. ஓகே, சி டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சி லெட்ஸ் சே இப்போ நான் வந்து அப் டைம் சொன்னேன். இப்போ அப் டைம் அப்படின்னும் போது லெட்ஸ் சே நான் எப்படி இருந்தாலும் இந்த ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் அப்போ நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் நான் இப்போதைக்கு மேபி ஐ பார்க் இட். ஓகே, பட் பண்ணணுங்க நம்ம இது வி கேனாட் ஸ்கிப் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானிங்லாம் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். வேறு ஏதாவது இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இது கிளவுட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கிளவுட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க் வந்து as a ப்ராக்டிஷனராகவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு லீடாக இருக்கிறீங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு நம்ம டீம் வந்து ப்ராப்பராக இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டாஃபோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு, ஆப்ரேஷனல் ரெசிலியன்ஸ் எப்படி இருக்கு, பிஸ்னஸில் அஜிலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். as a லீட், as a எஸ்எம்இ, as a மேனேஜர் நம்ம வந்து இந்த கிளவுட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எல்லா ஆங்கிள்லையும் வந்து வி ஹேவ் டு ட்ரை அண்ட் அச்சீவ் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ மெயினாக 5 விஷயம் கேளுங்க. ராம் பேசுறேன். இப்போ வந்து பெனால்ட்டி, இப்போ நம்ம ஒரு ஒரு எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் சில கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காஷியஸாக இருப்பாங்க. சம்திங் கோஸ் ராங்னா நீங்கள் வந்து பெனால்ட்டி கிளாஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ், அப்போ ஏடபிள்யூஎஸ் சைடில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பெனால்ட்டி வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது நம்ம கிளைண்ட் கிட்ட போய் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸாக போகும்போது அவங்க கேட்பாங்க சம்திங் கோயிங் ஆன் ராங் ஆன் ஏடபிள்யூஎஸ் சைடு இருக்கும்போது ஏன் என் கஸ்டமர்ஸ் வந்து அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பெனால்ட்டி கிளாஷ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகேங்க, இருக்கு. சி இப்போ நம்ம வந்து நீங்கள் எஸ்எல்ஏ சார்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ எஸ்எல்ஏ சார்ட்டில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, ஸோ இது எல்லா சர்வீஸ்க்குமே வந்து ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஓகே, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சர்வீஸ்க்கும் ஒரே மாதிரியான அவைலபிலிட்டி அவங்க சொல்றது இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ டிராஃபிக் மேனேஜர் ஆர் டிஎன்எஸ் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆர் சேயிங் 100% எஸ்எல்ஏ கொடுக்குறாங்க, அப் டைம் கொடுக்குறாங்க. வேறஸ் வந்து ஒரு சில சர்வீசஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான எஸ்எல்ஏவும் இருக்கு. 99.90 கொடுக்கக்கூடிய சர்வீசஸும் இருக்கு, 99.95 கேட்டகரியும் இருக்கு, 99.99 ஆர் 995, 999 100% எஸ்எல்ஏ இருக்கக்கூடிய சர்வீசஸ் கூட இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எஸ்எல்ஏ வந்து அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அது அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கிரெடிட் ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப் ஃப்ளோ வந்து 99.90 அவைலபிளா இருக்குன்னு அவங்க வந்து மந்த்லி அப் டைம் சொல்றாங்க அப்படின்னா இது மந்த்லி அப் டைம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து இந்த சர்வீஸ் கிரெடிட் ஆர் இந்த பெனால்ட்டி நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களா அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது மேபி டெய்லி பேசிஸ்லயோ இல்லை வந்து ஹார்லி பேசிஸ்லயே கால்குலேட் பண்ண முடியாது. ஓவரால் மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்ரி மந்த் வந்து இந்த அப் டைம் வந்து உங்களுக்கு கேரண்டி பண்றாங்க. இன்கேஸ் 99.90 இருந்து 99.0 வரைக்கும் ஒரு அப் டைம் வந்து அவங்களுக்கு இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன்ல டவுன் டைம் இருந்தது அப்படின்னா தென் அதுக்கு வந்து 10% சர்வீஸ் கிரெடிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. இல்ல வந்து உங்களுடைய இம்பாக்ட் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, என்ன மாதிரியான ரெவென்யூ லாஸ் வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது வந்து ப்ராப்பரா ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு தே வில் ப்ரொவைட் தட் பர்டிகுலர் கிரெடிட் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவைலபிலிட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது, டிவியேஷன் வருதோ அந்த டிவியேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கிரெடிட் கொடுத்துருவாங்க. இப்போ
99.90 நான் கேரண்டி பண்ணியிருக்கேன். AWS-ஆல வந்து 95% தான் கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% அந்த கிரெடிட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து சார்ஜஸ் வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தெர் இஸ் a சர்வீஸ் கிரெடிட் மெக்கானிசம். ஸோ இப்படி தான் வந்து பெனால்ட்டியை வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ ஒரு தேங்க்ஸ். சர்வீஸ்க்குமே வந்து அப் டைம்னு ஒன்று இருக்குது சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டில். அந்த அவைலபிலிட்டி வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்எல்ஏ கால்குலேஷன் இருக்குது. ஸோ எஸ்எல்ஏ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அப் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த நிறைய டூல்ஸும் இருக்குது. ஈவன் நீங்கள் டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் 99.999 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் எவ்வளோ டவுன் டைம் வரலாம் அப்படின்றது வந்து இது கீழே வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வந்து மந்த்லி 26 செகண்ட்ஸ் தான் வந்து கம்மியாக டவுன் ஆயிருக்கணும். இப்போ 99.999 கொடுத்த சர்வீஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்மோஸ் டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 26 செகண்டுக்கு மேலே டவுன் டைம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் பே தட் சர்வீஸ் கிரெடிட். ஸோ அந்த மாதிரி வந்து கால்குலேட்டர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த சர்வீஸ்க்கு என்ன மாதிரியான அப் டைம் கிடைக்குது, என்ன கேரண்டி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ 99.90 அப்படின்னா தென் தே ஆர் கேரண்டிங் யூ 43 மினிட்ஸ் வரைக்கும் மந்த்லி டவுன் டைம் வரலாம். இதுதான் வந்து டவுன் டைம் அன்அவைலபிலிட்டி கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்எல்ஏ அந்த அப் டைம் அவைலபிலிட்டியோடைய ரிசல்ட் தான் இங்கே பார்க்குறோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து அலோடு டவுன் டைம் அன்அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கலாம். 99.90 அமேசான் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இந்த வேல்யூ தான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கால்குலேஷன் கிடையாது, மந்த்லி அப் டைம் தான். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். தேங்க்ஸ். ஷூர், நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்ஆப்ஸ் அட்மினாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக நிறைய டாஸ்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் வந்து இது ஒரு முக்கியமான 5 டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசிட்டோம். ஸோ அதனால் அதை இங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது வந்து நம்ம அப்ளிகேஷனுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகுது கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து ஸ்கேல் அவுட் ஆகிறது, ஸ்கேல் இன் ஆகிறது. ஸோ கஸ்டமருடைய அப்ளிகேஷனுடைய ப்ரெடிக்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அந்த ரிசோர்ஸிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணுறது. ஸோ இது வந்து முன்னாடி வந்து EC2க்கு மட்டும் தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து கண்டெய்னர் சர்வீஸ்க்கு வந்துருச்சு, டைனமோ டிபி டேபிள்ஸ்க்கு வந்துருச்சு, அரோரா டேட்டா பேஸ்க்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது இட் ஹஸ் கம் அக்ராஸ் கம்ப்யூட், கண்டெய்னர்ஸ், டேட்டா பேசஸ் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இப்போ மல்டிபிள் ஏரியாஸில் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் சைசிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம ஆன் ப்ரைமைசஸ்ல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஓவர் த பீரியட் அது யூசேஜ் வச்சு தான் நம்ம வந்து வி கேன் கோ அண்ட் ரைட் சைஸ் இட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரண்டாக ஒரு ஜென்ரல் பர்பஸில் சைசிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த் வந்து மினிமம் வந்து நம்ம அது யூசேஜ் பேட்டர்னை வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குது, எப்படி இருக்குது. சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் டேட்டா வச்சு தான் வந்து அவங்க வந்து மைக்ரேஷனுக்கு வந்து அதை டேட்டா எடுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆன் ப்ரைமைசஸில் 2 மாதம் அதோடைய ஆவரேஜ் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கோ ஸோ அந்த சைசிங்கை வச்சு தான் இங்கே க்ளவுடில் வந்து ரிசோர்சிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் புதுசாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா தென் நம்ம அதை ரன் பண்ணி தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ வந்து சிபி யூட்டிலைசேஷன் இருக்குது, எவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் இருக்குது, ஆனால் ஆவரேஜ் வந்து இப்போ 2 மாதத்துக்கு வந்து எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்றதை பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைட் சைசிங் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் as well as சிஸ்ஆப்ஸ் அட்மினாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் வந்து சொல்லலாம். இந்த சிஸ்டமில் வந்து அதிகமாக ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம், மேபி இதை வந்து நம்ம டவுன் சைஸ் பண்ணுறது இல்லை இது இந்த மிஷினில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா தென் அதை நம்ம சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம அப்கிரேட் பண்ணுறதோ இல்லை வந்து சிஸ்டமோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ நம்ம பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத டைம் வந்து அதை நான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸோ இல்லை வந்து இந்த டெவலப்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து ப்ரொடக்ஷன் அதாவது இந்த டே டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் வந்து அது தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கிறதுலாம் வந்து வி கேன் பவர் ஆஃப் அண்ட் தென் கெட் காஸ்ட் பெனிஃபிட். தென் ரைட் ப்ரைசிங் மாடலை சூஸ் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ரைட் ப்ரைசிங் மாடல் அப்படின்றது வந்து இப்போ டிஃபால்ட்டாக ஆஸ் அ கஸ்டமர் நம்ம போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆன் டிமாண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆன் டிமாண்ட் மாடல் அப்படின்னா நம்ம என்ன சைசிங் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறோமோ மந்த் எண்ட் அதுக்கு ஒரு ப்ரைசிங் பில் வரும், அந்த பில்லை வந்து நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோடைய லைஃப் சைக்கிள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ரீபூட் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் ஃபுல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ். வேறஸ் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, பட் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும், இதுக்கு வந்து ரொம்ப
காஸ்ட் எஃபெக்டிவா ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கறாங்க அப்படின்னா தென் அதுக்கு வந்து பிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கு, ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 90% வரைக்கும் காஸ்ட் கம்மியா போயிட்டு நீங்க பிட் பண்ணி கூட நீங்க அதை ரன் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம லாங் டேர்ம்ல இதை யூஸ் பண்ணலாமா இல்ல ப்ரொடக்ஷன் கேட்டகரிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா இதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் சில ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஸ்மார்ட்டா வந்து அதை ஸ்பாட் இன்ஸ்டன்ஸையும் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணிலாம் ரன் பண்றாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை தாண்டி வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் பிளான் இருக்கு. ஸோ இதை நான் வந்து இந்த பிரைசிங் அண்ட் பில்லிங் மாடல்ல வந்து இது டீடைல்டா ஒன் பை ஒன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஜென்ரலா வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஆன் டிமாண்ட் ஆப்ஷன் இருக்கு, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, ரிசர்வேஷன்ஸ், சேவிங்ஸ் பிளான், இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து நம்ம ப்ரைசிங் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை நான் லேட்டரா உங்களுக்கு டீடைலாக சொல்லித்தரேன். ஸோ உங்களுடைய ஒர்க் லோடுக்கு எந்த ப்ரைசிங் மாடல் பெட்டர் அப்படின்றத வந்து உங்களால சூஸ் பண்ண தெரியணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேவிங்ஸ் பிளான்லாம் போறோம் அப்படின்னா 72% வரைக்கும் நம்ம காஸ்ட் ரிடக்ஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்கோ லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க கிளவுடுக்கு வந்து போர்ட் பண்ணலாம். அதாவது போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு, சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை வந்து ஆன் பிரைம்லேருந்து கிளவுடுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த டைப் ஆஃப் டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க அதை பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க, எவ்வளோ குயிக்கா ஆக்சஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி எங்க ஸ்டோர் பண்ணலாம், இதை இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணணுமா இல்ல வந்து ஒரு சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணுமா இல்ல வந்து இதை மல்டிபிள் எண்ட் யூசர்ஸ் வந்து பேரலா ஆக்சஸ் பண்ணணுமா. ஸோ அந்த பேட்டர்ன் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து அசைன் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் பிளாக் ஸ்டோரேஜ், இபிஎஸ் வால்யூம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், S3 ஆர் கிளேஷியர் இதெல்லாம் வந்து எந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தென் ஃபைல் ஸ்டோரேஜஸ் லைக் FSX இருக்கட்டும், EFS இருக்கட்டும். ஸோ எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம லேட்டரா தெரிஞ்சுப்போம். இதிலே ஸ்பெசிஃபிக்காக வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், வெர்ஷனிங், இந்த டியரிங் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம், எப்படி நம்ம லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கான்ஃபிகர் பண்றது, எப்படி அதை வந்து ஸ்டோரேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. as a sysops அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ஆஸ் அ பேர் மினிமம் ப்ராக்டிஸா வந்து எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஸோ வந்து எந்த அளவுக்கு கன்சம்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஆர்கனைசேஷன்ல ப்ராப்பரா டேகிங் பண்ணணும். ஓகே, ஸோ டேகிங் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது, இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ டேகிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் அஸ் அன் ஆர்கிடெக்ட். நீங்க வந்து காஸ்ட் அலோகேஷன் டேக்ஸ்னே சில டேக் இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்தெந்த சிஸ்டம் வந்து எந்தெந்த என்விரான்மெண்ட், எந்த அப்ளிகேஷன் யாருக்கு பில் பண்ணணும், எந்த அப்ளிகேஷனுக்கு யாரை ரீச் அவுட் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் வந்து எந்தெந்த SLAல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா டேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெட்ரிக்ஸோ அந்த டார்கெட்டை வந்து நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து we can plan a way. ஸோ as a solution architect, as a sysops admin, இந்த 5 ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க என்விரான்மெண்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மூலயமாவும் நீங்க வந்து அந்த காஸ்ட் வேல்யூ ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரலா நம்ம ரொட்டீனா பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் ஒரு சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட்லயும் வந்து நம்ம வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ EC2 படிக்கும் போது அது என்னென்ன அடிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். S3ல வந்து என்னென்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது ஒன் பை ஒன்னா நம்ம லேட்டரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளவுட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம்.